சென்னையில் 448 போதைப்பொருள் வழக்குகளில் கைப்பற்றப்பட்ட 2119 கிலோ கஞ்சா உரிய முறையில் எரித்து அழிக்கப்பட்டது. சென்னை பெருநகர காவல் ஆணையர் உத்தரவின் பேரில் அமைக்கப்பட்ட போதைப்பொருள் ஒழிப்பு குழு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டது. போதைப்பொருள் ஒழிப்பு குழு தலைவர் மற்றும் சென்னை பெருநகர காவல் கூடுதல் ஆணையர் ஜோஷி நிர்மல்குமார் தலைமையில் செங்கல்பட்டு மாவட்டம் தென் மேல்பாக்கத்தில் உள்ள ஜி.ஜே. மல்டிக்ளேவ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவன வளாகத்தில் சுற்றுச்சூழல் விதிகளுக்கு உட்பட்டு கஞ்சா எரிக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் தாம்சன்பேட்டையில் உள்ள ஸ்ரீ பூங்காவனத்தம்மன் மற்றும் அங்காளம்மன் கோயில் மயான கொள்ளை விழா விமரிசையாக நடைபெற்றது. இவ்விழாவில் பக்தர்கள் அலகு குத்தியும் காளி வேடம் அணிந்தும் வேண்டுதலை நிறைவேற்றினர். தொடர்ந்து அம்மன் பூத வாகனத்தில் மயான கொள்ளைக்கு புறப்பட்டார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனமும் செய்தனர். ஈரோடு மாவட்டம் விளக்கேத்தி அருகே உள்ள புது அண்ணாமலைபாளையம் பழந்தின்னி கருப்பண்ணன் ஈஸ்வரர் கோயிலில் மகா சிவராத்திரி விழா நடைபெற்றது. கோயிலில் சுவாமி பாதத்தில் வைத்து பூஜித்த ஒரு எலுமிச்சை பழம் 16,000 ரூபாய்க்கு ஏலம் போனது. வெள்ளி மோதிரம் 52,000 ரூபாய்க்கு ஏலம் போனது. இந்த பொருட்களை வீட்டில் வைத்தால் செல்வம் பெருகும், மகிழ்ச்சி நிலவும் என்ற நம்பிக்கை நிலவுவதால் மக்கள் போட்டி போட்டு ஏலம் எடுத்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் மயான கொள்ளை விழாவின் போது கை குழந்தையுடன் வந்திருந்த தேவி என்ற பெண்ணை காவலர் அன்புமணி என்பவர் தாக்கி ஆபாசமாக திட்டியதாக புகார் எழுந்துள்ளது. காவலரின் அணுகுமுறையை கண்டித்து பொதுமக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அவர்களுடன் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானப்படுத்தி கலைந்து போக செய்தனர். பாதிக்கப்பட்ட பெண் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். முன்னதாக திண்டிவனத்தில் மயான கொள்ளை விழாவின் போது பாமக நிறுவனர் ராமதாஸ் இல்லம் அருகே பாமகவினர் மீது போலீசார் லேசான தடியடி நடத்தியதாலும் பரபரப்பு ஏற்பட்டது. மகா சிவராத்திரியை ஒட்டி செங்கல்பட்டு மாவட்டம் படூரில் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் மயான கொள்ளை திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இதில் பக்தர்கள் முதுகில் கட்டி தேர் இழுத்தும் கிரேனில் தொங்கியபடியும் காளி வேடமணிந்தும் ஆக்ரோஷமாக ஆடியபடி வான வேடிக்கைகளுடன் மயானத்திற்கு சென்றனர். இதன் காரணமாக ஓஎம்ஆர் சாலையில் சுமார் 4 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வேலூர் அருகே வெகு விமர்சையாக நடைபெற்ற மயான கொள்ளை திருவிழாவின் ட்ரோன் காட்சி வெளியாகியுள்ளது. மயான கொள்ளை விழாவின் முக்கிய நிகழ்வாக அங்காளம்மன் உற்சவ மூர்த்திகள் 60 அடி உயர பல்லக்கில் பாலாற்றங்கரைக்கு ஊர்வலமாக எழுந்தருளினர். இவ்விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர்.
சென்னை அம்பத்தூர் அருகே மங்களபுரத்தில் உறவினரை காப்பாற்ற சென்ற கல்லூரி மாணவரை மர்ம நபர்கள் அரிவாளால் வெட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கல்லூரி மாணவர் நவீன்குமாரின் உறவினரான செந்திலை மர்ம நபர்கள் சிலர் அரிவாளுடன் விரட்டிச் சென்றுள்ளனர். இதை பார்த்த நவீன்குமார் உறவினரை காப்பாற்ற முயன்ற நிலையில் மர்ம நபர்கள் நவீன்குமாரை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பியோட முயன்றுள்ளனர். அப்போது பொதுமக்கள் மர்ம நபர்களில் ஒருவரை பிடித்து போலீசில் ஒப்படைத்த நிலையில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் போக்சோ வழக்கில் கைதான இளைஞர் மகளிர் காவல் நிலையத்திலிருந்து தப்பி ஓடிய நிலையில் 48 மணி நேரத்தில் பெங்களூருவில் வைத்து போலீசார் கைது செய்துள்ளனர். ஆசை வார்த்தை கூறி சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த கமலேஷ் என்பவர் கைது செய்யப்பட்ட நிலையில் தப்பியோடியுள்ளார். இந்நிலையில் தனிப்படை போலீசார் அவரை தீவிரமாக தேடி வந்தனர். இதையடுத்து கமலேஷ் பெங்களூருவில் பதுங்கியிருந்தது தெரியவந்த நிலையில் போலீசார் அவரை கைது செய்தனர். சென்னை அம்பத்தூரில் பெண் தூய்மை பணியாளரிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட வடமாநில நபரை பொதுமக்கள் பிடித்து தர்ம அடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இரவு நேரத்தில் பணியில் இருந்த பெண்ணிடம் அத்துமீறிய நபரை அங்கிருந்தவர்கள் மடக்கி பிடித்து தர்ம அடி கொடுத்தனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் அவரை கைது செய்து விசாரித்ததில் பீகாரைச் சேர்ந்த முகமது தில்சர் என்பது தெரியவந்துள்ளது. ராணிப்பேட்டையில் சிகிச்சைக்காக சென்ற 17 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட புகாரில் பிசியோதெரபி மருத்துவர் சரவணன் கைது செய்யப்பட்டார். வண்டிமேட்டு தெருவில் உள்ள தனியார் கிளினிக்கில் இந்த சம்பவம் நடந்ததாக கூறப்படுகிறது. சிறுமியின் தாயார் அளித்த புகாரின் பேரில் அனைத்து மகளிர் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து குற்றம் சாட்டப்பட்ட சரவணனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சென்னையில் 3 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை ஆள் மாறாட்டம் மற்றும் போலி ஆவணங்கள் மூலம் அபகரித்த வழக்கில் 5 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த நபர் கைது செய்யப்பட்டார். கடந்த 2021ஆம் ஆண்டு ஐயப்பன் தாங்கலில் வசிக்கும் பெண் ஒருவர் அளித்த நில அபகரிப்பு புகாரில் 3 கைது செய்யப்பட்ட நிலையில் முக்கிய நபரான லட்சுமி நாராயணன் என்பவர் 5 ஆண்டுகளுக்கும் மேலாக தலைமறைவாக இருந்துள்ளார். பல்வேறு கட்ட முயற்சிக்கு பின் சிந்தாதிரிப்பேட்டை பகுதியில் பதுங்கியிருந்த லட்சுமி நாராயணனை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சிவகங்கை மாவட்டத்தில் ஏற்பட்ட விபத்து ஒன்றில் மூளைசாவு அடைந்த மாணவியின் உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டு 3 பேர் பயனடைந்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே அழகப்பா பல்கலைக்கழகத்தில் 2ஆம் ஆண்டு படித்து வந்த தீபா என்பவருக்கு பைக்கில் சென்றபோது விபத்து ஏற்பட்டது. இதில் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு அவசர சிகிச்சைக்காக மருத்துவமனையில் இருந்த தீபா மூளைச்சாவு அடைந்ததாக மருத்துவர்கள் கூறினர். இதனைத் தொடர்ந்து குடும்ப உறுப்பினர்கள் உறுப்பு தானம் செய்ய ஒப்புதல் அளித்ததன் பேரில் தீபாவின் கல்லீரல், சிறுநீரகம் ஆகிய உறுப்புகள் தானமாக வழங்கப்பட்டு 3 நபர்கள் பயன்பெற்றனர். மேலும் சிவகங்கை மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாக மாணவியின் உடலுக்கு அரசு மரியாதை செலுத்தப்பட்டது. ராமநாதபுரம் நகர பகுதிகளில் சுற்றித் திரியும் தெருநாய்களை கட்டுப்படுத்த கருத்தடை ஊசி செலுத்தும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி நகராட்சி ஊழியர்கள் அதிகாலை முதலே RR சேதுபதி நகர், அண்ணா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 100க்கும் மேற்பட்ட நாய்களை விரட்டி பிடித்து கருத்தடை ஊசி செலுத்தியுள்ளனர். கொடைக்கானலில் தொழிலாளி ஒருவரை தெருநாய்கள் துரத்தி கடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தெரு பகுதியில் தேநீர் அருந்த சென்ற ஜோஜோ கோபால் என்ற தொழிலாளியை அப்பகுதியில் இருந்த தெருநாய்கள் கூட்டமாக துரத்தி கடித்ததில் அவர் பலத்த காயமடைந்தார். அவரை பொதுமக்கள் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கொடைக்கானலில் கடந்த 1 மாதத்தில் சிறுவர்கள் உட்பட 15க்கும் மேற்பட்டோரை தெருநாய்கள் கடித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. நடிகர் சிவகார்த்திகேயன் தனது பிறந்த நாளை முன்னிட்டு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்தார். திருவண்ணாமலைக்கு தனது மனைவி ஆர்த்தியுடன் வருகை தந்த நடிகர் சிவகார்த்திகேயனுக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சுவாமி தரிசனம் செய்த பின் கோயில் பிரகாரம் வழியாக சென்ற நடிகர் சிவகார்த்திகேயனுடன் பக்தர்கள் செல்ஃபி எடுத்தும் கை குலுக்கியும் மகிழ்ந்தனர். வச்சுலண்ணா